இப்போ நம்ம ஒரு உள்ளனில் கீ செயின் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கலர் உள்ளன், கம்மு, பீட்ஸு, உங்களுக்கு பிடிச்ச கலரில் பீட்ஸ் எடுத்துக்கலாம், தலைக்கு சிசர், க்ரோஷா ஊசி, கீ செயின் ரிங்கு. இப்போ எப்படி செய்யலான்றதை ஆரம்பிக்கணும். ஒரு கலர் உள்ளன் எடுத்து மூணு சங்கிலி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கிறேன். மூணு சங்கிலி போட்டு ஃபஸ்ட்டு சங்கிலியில் 2 எஸ்சி போடணும். இது 1. இப்போ ஒரு சங்கிலி போட்டு ரிவர்ஸில் திருப்பி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இங்கே ஒரு எஸ்சி போடணும். இந்த கடைசியில் வரும்போது 2 எஸ்சி. பார்த்தீங்கன்னா 3. இப்போ திருப்பி ஒரு எக்ஸ்ட்ரா போட்டு திருப்பி இதே இடத்துல ஒரு எஸ்சி, அடுத்ததில் ஒரு எஸ்சி, அதுக்கு அடுத்ததில் 2 எஸ்சி போடணும். கடைசியில் வரும்போது எப்பவுமே 2 எஸ்சி போட்டு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ திருப்பி ஒரு சங்கிலி பின்னாடி திருப்பி ஒரு எஸ்சி, ஒரு எஸ்சி, இன்னொரு எஸ்சி, கடைசி கார்னரில் வரும்போது 2 எஸ்சி. இதே மாதிரி 12 லைன் போட்டுட்டு வரணும். இப்போ நம்ம 12 லைன் போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து இதிலே ஒரு எஸ்சி போடணும். அதேமாரி லைனாக இந்த சைடு ஃபுல்லாக எஸ்சி இந்த 3 போட்டு எடுத்துகிட்டு வந்து நிறுத்தணும். ஒரு பக்கம் போட்டு முடிக்க போகிறேன். இந்த கார்னரில் மட்டும் 2 நட் போடணும்ல, முக்கலை. போட்டு அடுத்ததுக்கு இப்போ நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இது உள்ள கொஞ்சம் உள்ளே விட்டு சங்கிலி உள்ளே விட்டு கட் பண்ணோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள், ஏன்னா தைக்கிறதுக்கு தேவை. இது போல் 2 பீஸ் செய்யணும். நான் ஏற்கனவே ஒன்று செஞ்சு வச்சுருக்கிறேன். இது மாதிரி 2 பீஸ் செஞ்சுட்டு கை காலுக்கு வேறு கலர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கை இப்போ எடுத்துருக்கிறேன். இன்னும் உள்ளே வந்து 2ஆக எடுத்துக்கணும். 2ஆக எடுத்துகிட்டு சங்கிலி போட ஆரம்பிக்கணும். கைக்கு வந்து 25 சங்கிலி போடணும். காலுக்கு வந்து 30 போடணும். ரெண்டும் ஒரே மாதிரி தான்.
இப்போ நம்ம 25 நாட் போட்டோம். இப்போ இதை வந்து ஒரு சின்ன முடி மாதிரி போட்டு கை கால் கிட்ட எடுத்துன்னு வரணும். அதே மாதிரி இந்த பக்கம் போடணும். அதே மாதிரி 30 சங்கிலி போட்டு அதுலேயும் செஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ போ செய்யணும். போக்கு வந்து பாடி எந்த கலரில் செஞ்சோமோ அதே கலரில் எடுத்து 30 சங்கிலி போட்டு போ மாதிரி முடி போடணும். இப்போ நான் கை கால் போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு முதல் பீஸை எடுத்து இதை பின்னாடி திருப்பிக்கணும். பின்னாடி திருப்பிட்டு கம் தடவி கை எங்கே வைக்கணுன்றதை மார்க் பண்ணிவிட்டு அங்கே கம் தடவி வச்சிடணும். ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்புறம் கால் வந்து இப்படி வச்சுக்கணும். இப்போ கழுத்துக்கு 30 சங்கிலி போட்டு இது மாதிரி ஒரு இதை போட்டு வச்சுக்கணும். அடுத்து கால் ஒட்டிட்டோம், கையும் ஒட்டிட்டோம். இப்போ இன்னொரு பீஸ் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து இப்படி வச்சு ஃபஸ்ட்டு ஒட்டிடணும். அதுக்கப்புறமா தைக்கணும். எல்லா பக்கமும் கம் போட்டு ஒட்டிடணும். வச்சு ஒட்டிட்டோம். அடுத்து இந்த எக்ஸ்ட்ராவாக விட்ட உள்ளனில் இப்போ எல்லா பக்கமும் வச்சு தைச்சிட்டு வரணும். இப்போ கையாண்ட வரும்போது இந்த கையை உள்ளவும் ஒரு குத்து குத்தி அப்புறமா நாட்டில் இடணும். ஊசி கொஞ்சம் முத்தாக இருக்கிறதுனால டைட்டாக இருக்குது. நீங்கள் மெலிஸ் ஊசி போட்டுக்கோங்க. இதேமாரி கழுத்தாண்டியும் அந்த வெள்ளை உள்ளுக்குள்ளே விட்டு வாங்கணும். இப்போ நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். தைச்சி முடித்த உடனே ஊசியை இது உள்ளாரியே கொடுத்து இது பின்பக்கமாக வாங்கிக்கணும். உள்ளே உள்ளே விட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு எந்த கலர் பீட்ஸ் வேணுமோ அதை எடுத்து உள்ளார விட்டு பீட்ஸ் உள்ள விட்டு வாங்கிட்டு அப்புறம் போ வச்சு
கம் தடவி போ ஒட்டணும். இப்போ நம்ம ஒரு கீ செயின் போட்டு மாட்டிட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு வேறு கலரில் போட்டு நீங்களும் கீ செயினை யூஸ் பண்ணிக்கலாம்.